காலை வணக்கம். நான் உங்கள் இயற்கையாளன் சீனிவாசன். நம்ம இப்போ எங்கேருந்து பேசுகிறோம்னா, திருவள்ளூர் மாவட்டம் சேவாப்பேட்டையிலேருந்து பேசுகிறோம். நான் இங்கே ஒரு ஏக்கரால் 5 அடுக்கு முறை இயற்கை விவசாயம் பண்ணியிருக்கேன். அதில் இது வெற்றி வேறு. இந்த வெற்றி வேறு கிட்டத்தட்ட ஒரு 600 பேக் வச்சுருக்கோம். இந்த 600 பேக்குமே ஒரு 10 செடி தான் வாங்கணும். நான் வெளியே ஈசால் வந்தது. அந்த 10 செடியிலேருந்து டெவலப் பண்ணி தான் கிட்டத்தட்ட இந்த 600 பேக் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 600 பேக் அரிசி பை வாங்கி, மணல் வெளியே மண் வாங்கி, கூட கொஞ்சம் உரம்லாம் போட்டு, மாட்டு உரம் ஆட்டு உரம்லாம் போட்டு வச்சுருக்கோம். வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆக போகுது. ஒரு டைம் கட் பண்ணியிருக்கோம். இன்னொரு 4-5 மாதம் போனவே ஈல்டு எடுத்துடலாம். இது ஏன்னா பேக்லாமே ஒரு இடம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு பேக்குக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 2 கிலோ வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 6 மாதம் இல்லை 4 மாதம் போனாவே போதும் நினைக்கிறேன். ஒரு பேக் எடுத்து கட் பண்ணி பார்க்கணும், எவ்வளோ வேறு இருக்குதுன்னு பார்க்கணும் உள்ள. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு வருமானம் தான். இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு விவசாயத்தை நம்பி இருந்தால் தான், ஒரே ஒரு பொருளை நம்பி இருக்கக்கூடாது. இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க பல பயிரை நம்பி இருக்கணும். ஒரு பயிரை நம்பி இருந்துன்னு வச்சிங்களேன், நமக்கு அந்த அளவு வருமானம் கிடைக்காது. ஏன்னா இயற்கை விவசாயம் கொஞ்சம் டெவலப் பண்ணுறது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் நம்ம பாடுபடணும். அப்போ பாடுபட சொல்ல நம்ம நிறைய வேலை செய்ய சொல்ல, இது நிறைய வேலைலாம் கிடையாது. ஒரு டைம் தான், ஒரு டைம் வேலை செஞ்சோமா முடியும். அப்படியே தண்ணி மட்டும் கொடுத்தா போதும் நம்ம இதுக்கு. நான் எதுவும் தனியாக உரம்லாம் எதுவும் தரதில்லை. மண்ணு வச்சுருக்கோம். ஒரு டைம் இடையில ஒரு 3 மாதம் முன்னாடி மாட்டு எருவை மட்டும் ஒவ்வொரு கைப்பிடி ஃபுல்லாக 2 கைப்பிடி அளவு போட்டுருந்தோம். அவ்வளோதான். மற்றபடி எதுவும் போடுறது கிடையாது. நல்லா வந்துருக்குது. எல்லா பேக்குமே கிட்டத்தட்ட முதல் ஸ்டார்டிங்காக சரியில்லை. இப்போ 6 மாதம் ஆச்சு வச்சு. 6 மாதம் வச்ச உடனே இது மாதிரி கவாத் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி விட்ருக்கோம். கட் பண்ண உடனே பாருங்கள், இதெல்லாம் 2 மாதம் வந்த பயிர். இதெல்லாம் 2 மாதத்துலேயே விளையாட்டு வந்துருக்கு பாருங்கள். இதை கட் பண்ணது 2 மாதம் முன்னே கட் பண்ணோம். ஒரு 1.5 மாதம் முன்னே கட் பண்ணியிருப்போம். இப்போ ஹைட்டு நல்லா வந்துருக்குது. இல்லை, இது கம்பெனி கரெக்ட் வாங்கினது இல்லை. நம்ம தனியாக ஈசாவில் தான் வாங்கினோம். முதல்ல ஒரு 10 செடி வாங்கினது. அந்த 10 செடி சின்ன நாற்று தான். ஒரு சின்ன இது இதில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 நாற்று இருக்கும். நான் ஒரே நாற்று தான் வாங்கினது. இதுதான் ஒரு நாற்று. இதாவது நாற்று. இந்த மாதிரி 10 வாங்கினேன். சும்மா நான் வேற செடிக்கு போனேன். இப்போ ஈசால் இருந்தது. இதை வாங்கி வைங்க, நல்லா இருக்குங்க, உங்களுக்கு மண் அரிப்பு இல்லாமல் இருக்கும்னு சொன்னார். அதனால 10 செடி வாங்கி வச்சோம். 10 செடியிலேருந்து சரி நிறைய வீடியோலாம் போட்டுருந்தாங்க. ஒரு பேக் 100 ரூபா 150 ரூபா சொல்கிறாங்க வெளியில் வாங்குறதுக்கு. சரி நம்மளே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பண்ணி பார்த்ததுக்கு சக்ஸஸாக வந்துருக்குது. இப்போ வேறு எடுத்தா தான் தெரியும். ஏன்னா வேறு எடுத்தா நாங்கள் பேரைஸில் போய் கேட்டு வந்திருக்கோம். பேரைஸில் நாட்டு மருந்து கடைலாம் நிறைய இருக்குது. 2-3 கடலை கேட்டால் கொண்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வாசனை பொறுத்து தாங்க வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. நல்லா வாசனை நல்லா இருந்தால் வாங்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இது நம்ம குளியல் பொடி ரெடி பண்ணலாம். குளியல் பொடி ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 10 செடி வச்சிருந்ததில் ஒரு 2-2.5 கிலோ வந்தது. எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி இதை தான் ரெடி பண்ணி அவங்க தான் அதை தான் போட்டு குளியல் பவுடராக குளிக்கிறாங்க. காலையில் போட்டோன்னு வச்சுன்னா ஈவினிங் நல்லா வாசனையாக இருக்கும். அது இது கூட 2-3 பருப்பு கடலைப்பருப்பு, இந்த சிறுபருப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க. கஸ்தூரி மஞ்சள் போட்டு அரைச்சோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இதில் நம்ம டைரெக்டாக பண்ணுறதுனால இதை ஆயில் எடுக்க முடியாது. ஆயில் எடுக்காமல் இருந்தால் நல்லா வாசனையாக இருக்கும். சில இதெல்லாம் நமக்கு கடையில் கிடைக்கிறதெல்லாம் வெட்டி வேறு மேக்ஸிமம் ஆயில் எடுத்துருவாங்க. அது ஆயில் எடுத்தால் அந்தளவு வாசனை இருக்காது. இது நல்ல வாசனையாக இருக்குது. இது நாட்டு ரகம். இது நல்ல காலையில் ஒரு டைம் போட்டு குளிச்சோம்னா ஈவினிங் வரையும் நல்லா வாசனையாக இருக்கும். எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. நீங்க வாங்கினது 10 செடி தான் வாங்கிட்டு. ஆமா, இதுதான் நாத்து தான் வாங்கிட்டு வந்தீங்க. 10 நாத்து எப்படி 600 நாத்து ஆச்சு? எவ்வளவு? இது நான் கம்மியா வச்சு தான் வச்சிருக்கேன். நான் 10 பேர் கொடுத்துருக்கேன். அவங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்டத்தட்ட ஒரு 10,000 நாத்து கிட்ட போயிருக்கும் போது தெரியுது. இப்போ ஆமா, இப்போ இருக்குது இந்த 600 பேக். ஒரு பேக் 50 நாத்து நான் பாத்துங்க. இது எவ்வளவு நாத்து இருக்கு பாருங்க. இதுவே ஒரு 3000 நாத்து கிட்ட மேல இருக்குது. 3000-4000 நாத்து இருக்குது இதுலயே. இப்போ திருப்பி வைக்க சொல்ல என்ன பண்ணணும், அப்படியே நாத்தோட வச்சோம்னா அந்த கேத்த வேறு மட்டும் கட் பண்ணா வேறு மட்டும் தான் எடுப்பாங்க, மேலே எடுக்க மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி வச்சோம்னா அதுவே ஒன்றும் நல்லா வந்துடும் ஈல்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதை பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கம்பெனிக்காரங்களே பைய கொடுத்து உரம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விவசாயிகள் நிறைய ஏமாந்து போகிறதுக்கு காரணமே, பேக் கொடுப்பாங்க, அப்படியே வாங்குவாங்க, நமக்கு தெரியாது. அதில் 2-3 லட்ச ரூபா போட்டுட்டு நம்ம எப்போ எடுப்பான்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம இது செலவு கம்மி தான். கிட்டத்தட்ட என்னாச்சு, ஒரு 600 பேக். ஒரு பேக் 4 ரூபா வாங்கினேன், 2400 ரூபா. சரி, இங்கே ஃப்ரீயாக கிடச்சிச்சு. மொத்தமே ஒரு 3,000-4,000 தான் எனக்கு செலவாச்சுது. மண் வாங்கினேன், ஒரு லோடு மண் வாங்கினேன். அதில் மண் வாங்கினதில் கால்வாசி தான் யூஸ் பண்ண, மற்ற உள்ள கொட்டிட்டேன். நான் மொத்தமே பஞ்சா ஒரு 4,000 ரூபா தான் செலவு பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட இந்த 600 பேக்கு 4,000 செலவு பண்ணியிருக்கேன். சப்போஸ் வெளியில் வாங்கினா இது 10,000 செலவு பண்ணியிருக்கணும். நான் 10,000-15,000 செலவு பண்ணியிருக்கணும். 4,000 ரூபான்றது நான் கண்டிப்பாக எடுத்துலாம். இல்லை ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 4,000 ரூபாய் நான் கண்டிப்பாக எடுத்துருவேன். மண் நமக்கு உள்ள இருக்குல்ல, மண் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் 4,000 ரூபா தாராளமாக வந்துடும். ஒரு பேக் 1 கிலோ போட்டாவே 600 கிலோ ஆயிடுச்சு. 600 கிலோன்னா பார்த்துங்க. வேறு ஆமா, வேறு தான் மெயின். இதில் வெட்டி மேலே வேறு எடுத்து கடை கொடுத்துலாம். மாட்டு மருந்து கொடுத்தோம்னா நிறைய பேர் வாங்கிறது ரெடி ஆகிறாங்க. மருந்து ஆயில் எடுக்கிறதுக்கு நம்ம கம்மியாக போட்டிருக்கோம். ஆயில் போகும்போது நாட்டு மருந்து கொடுத்தா நல்லா வாசனையாக இருக்கும்.
அவங்க வந்து வீட்டுக்கு வந்து சீக்கா தூள் அரைக்கிறாங்க, தலைக்கு தயாரிப்பு சீக்கா தூள் அரைக்கிறாங்கல்ல, அது மேக்ஸிமம் இதெல்லாம் போடுறாங்க. சில பேர் வந்து வெட்டி வேர் வந்து தண்ணியில் போட்டு சமைச்சு ஊற வச்சு சாப்பிட்றாங்க. நாட்டு மருந்து கடையில் நிறைய வெட்டி வேர் தேவைப்படுது. அந்த 2 3 கல்லை கேட்டிருக்கேன், கொண்டு வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொண்டு வந்து சாம்பிள் கொடுங்க, எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆயில் எடுக்காமல் கொடுக்க போகிறோம், அதனால் வேணா வாசனையாக இருக்கும். நான் 10 சாம்பிள் பார்த்துட்டு தான் நான் வெட்டி வேற வச்சுருக்கேன். ஆமாம், 10 பீஸில் நல்ல வாசனை அது உண்மையிலேயே. ஏசி ரூம்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணணும், ஏர் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அந்த ஸ்ப்ரே பண்ணணும் அவசியம் இல்லை. இதில் சும்மா வாங்கி சும்மா பால் மாதிரி கட்டி விட்டாவே நல்ல வாசனையாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 மாதம் நல்ல வாசனையாக இருக்கும் அது. பண்ணிருக்கீங்களா? நான் என் வீட்டில் பண்ணியிருக்கேன் அது மாதிரி. எப்படி இது எது மட்டும் கட் பண்ணி இப்போ மேலே இருக்குது அது மட்டும் மேலே எது உள்ள வேறு வந்து சும்மா கொஞ்சம் இதை எடுத்து பால் மாதிரி வச்சு ஒரு நூலில் கட்டிட்டு தொங்க விட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். வீட்டில் ஆளில் கட்டினா கூட நல்ல வாசனையாக கம்மமான இருக்கும். பூஜை ரூம் கட்டலாம், பூஜை ரூம் கட்டினா அவ்வளோ கம்மமான வாசனையாக இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டாய்லெட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இது அதெல்லாம் இதெல்லாம் கட்டினா நல்லா. ஆமாம், இதை கட்டிக்கலாம். ஆமாம், ஏன்னா அது 10 நாள் கூட வரது இல்ல. 10 நாள் வர ஒன்று காஞ்சிடும். இது வந்து கட்டமா கண்டிப்பாக 1 மாதம் 2 மாதம் உங்களுக்கு அந்த வாசனை நல்லா இருக்கும். எங்க வேணா கட்டிக்கலாம். ஆமாம், எங்கே வேணா கட்டிக்கலாம். இது வந்து உடம்புக்கு கெடுதல் கிடையாது. இது வந்து நம்ம சுவாசம்னு வச்சுங்களேன், நம்மளோட ரத்த குழாய்கள் வந்து இதனால் வந்து உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு எனர்ஜி கத்தரும், நல்லா சுத்தப்படுத்தும், உடம்பை சுத்தப்படுத்தும். இந்த காசை நம்ம வந்து யூஸ் பண்ணவே நிறைய சுத்தப்படுத்தும். நம்ம உடம்புல எல்லா வியாதியும் இயற்கை மருந்து தான் இது. வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டால் வெட்டி வேர்னு கேட்டாவே நிறைய பேர் தருவாங்க. ஆனால் அங்கே நம்ம வெட்டி வேர் வந்து அங்கே நாட்டு மருந்து கல் வாங்குறது ஆயில் எடுத்துருவாங்க. இது ஆயில் இல்லாமல் தரப்போகிறோம், நம்ம ஆயிலோடு தரப்போகிறோம். அப்போ இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். சாதாரணமாக வெட்டி வாசனையாக இருக்கும். ஆயில் இல்லாமல் எடுத்து நம்ம ஆயில் எடுத்துட்டாங்கன்னா வாசனை கம்மியாக இருக்கும். இது ஆயிலோடு கொடுத்ததுனால இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். எவ்வளோக்கு எடுத்துக்கிறேன் அவங்க வந்து 150 ரூபா சொல்லியிருக்காங்க, 1 கிலோ 150 ரூபா சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நம்ம நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம அவங்ககிட்டே கேட்போம். இவங்களுக்கு போனது தான் நான் கடையில் கொடுப்பேன். நம்ம மக்களே வாங்கிட்டாங்கன்னா, நம்ம கஸ்டமர்ஸே வாங்கிட்டாங்கன்னா நம்ம வந்து தரப்போதில்லை. 2 பேர் சாம்பிள் கேட்டிருக்காங்க. சாம்பிள் ஊற்றோம்னா நாங்களே வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதான் வெயிட் பண்ணுறாங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. வெட்டி வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க நிறைய பேர். ஆமாம், நம்ம கிட்ட நம்ம கொய்யாக்காலம் பழம் வாங்குறாங்கல்ல, அவங்ககிட்ட கேட்பாங்க. அவங்க என்ன வேற வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி வெட்டி வேர் வச்சிருக்கீங்கன்னா வெட்டி வேறுங்களா, கொஞ்சம் சாம்பிள் கொடுங்க, நாங்கள் கூட வாங்கிக்கிறோம், 5 கிலோ வாங்கிக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அவங்க கூட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணலாங்க. அது வீட்டில் யூஸ் பண்ணலாம், ஹாலில் மாட்டலாம், பூஜை ரூமில் மாட்டலாம், ஏசி ரூமில் மாட்டலாம், டாய்லெட் பாத்ரூம் கூட மாட்டிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். ஆமாம், நல்ல சின்ன 1 கிலோ வாங்கினா கிட்டத்தட்ட 1 வருஷம் மேலே அவங்க வீட்டில் வச்சுக்கலாம். நல்லா பேக்கில் போட்டு நல்லா பேக் பண்ணிட்டீங்கன்னா தேவையான வெளியே எடுத்துட்டு அது மாதிரி பால் மாதிரி கட்டி தொங்க விடலாம். நிறைய இதில் வந்து பூஜை பொருள்லாம் செய்கிறாங்க, பிள்ளையார்லாம் செய்கிறாங்க, வெளியில் மாட்டுறதுக்கு நிறைய செய்கிறாங்க. இப்போ அதெல்லாம் வந்து ஆயில் எடுத்தது எல்லாமே கடையில் கிடைக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் 99% ஆயில் எடுத்து தான் உங்களுக்கு வரும். இது ஆயில் இல்லாமல் ஆயில் எடுக்காமல் அப்படியே நம்ம வந்து அப்படியே நேச்சுரலாக வரதை அப்படியே கொடுக்க போகிறோம். அப்போ தெரியும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ 600 பேக் இருக்கு. 600 பேக்ல ஒரு எத்தனை கிலோ வரும்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் 1 கிலோ மேலே கண்டிப்பாக வந்தால் போதும். எனக்கு 1 கிலோ வந்தால் போதும். எவ்வளோ கிடைக்கும்? ஆமாம், 60,000 ரூபா ஆயிடுச்சு. வெறும் 4000 செலவு பண்ணி. ஆமாம், 1 கிலோ வந்தால் போதும். அதிகம் தேவை. 1 கிலோ ஒரு பேக் 1 கிலோ வந்தால் போதும். 100 ரூபா போட்டுங்க, 150 ரூபா தேவை, 100 ரூபா போட்டுங்க. 600 பேக் 100 ரூபா ஆச்சு பாருங்க, 60,000 ரூபா ஆயிடுச்சு. ஒரு வருமானம். சைடில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் தான் வருமானம். ஒரே ஒரு பயிர் நம்பி இருந்தால் இயற்கை விவசாயத்தில் வருமானமே கிடையாது. எத்தனை மாசத்துல இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக 1 இயர் கண்டிப்பாக ஆகணும். 1 வருஷம் ஆகணும். வச்சு 6 மாதம் ஆக போகுது. ஒரு டைம் காவாது பண்ணியிருக்கோம். இன்னும் வந்ததுன்னா அடுத்த டைம் தை மாதம் இல்லைன்னா பிப்ரவரி மார்ச்சில் எடுத்துடலாம் கரெக்டாக. இதில் கவர் வேறு பண்ணணுமோ? இல்லை, கட் பண்ணி விட்டா நல்லா ஈல்டு வேறு நல்லா இறங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு டைம் கட் பண்ணி விட்டுருக்கோம். அடுத்த டைம் இன்னும் 4-5 மாதத்தில் எடுத்துட்டோம்னா தெரியும், கரெக்டாக தெரியும். அடுத்த டைம் வேறு கான்செப்ட் பிளான் பண்ணுறோம். நீட்டாக வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு பேக் இல்லாமல் பேக்கு செலவு நிறைய ஆகுது. அடுத்த டைம் இந்த செலவையும் கம்மி பண்ண போகிறோம். ஒரு ரோப் மாதிரி வாங்கி வந்து ரோப்பில் வச்சிடலாம். அந்த ரோப் வந்து லைஃப் லாங் நல்லா இருக்கும். ஒரு 10 டைம் 5 டைம் வைக்கலான்றாங்க. அதை ஒரு ரோப் மாதிரி வாங்கி வச்சுட்டோம்னா வச்சுக்கலாம். ஒரு பாய் மாதிரி தாட் பாய் மாதிரி வாங்கி வச்சோம்னா அந்த பாய் நல்லா இருக்கும். அந்த பாய் நிறைய 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இது 2500 பேக் செலவாயிடுச்சு. இந்த பேக் செலவே மிச்சப்படுத்தணும்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணுறோம். இல்லை, இதில் பூச்சி வேர்த்து இதில் பூச்சி தாக்கல் எதுவும் கிடையாது. இது வந்து வாசனை நிறைய இருக்கும். அதெல்லாம் பூச்சி கிட்ட வராது. அதெல்லாம் இது சாப்பிடாது. இது நம்ம ஒன்றுமே கிடையாது, வைக்கிறது மட்டும்தான். ஆமாம், ஆனால் வந்து கம்பெனியில் தரவங்க நிறைய அதை பண்ணணும் இதை பண்ணணுன்றாங்க. நாங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ணல. வச்சோம். ஒரே டைம் வந்து மாட்டு எருவு கொடுத்தோம், அவ்வளோதான். ஒவ்வொரு கையளவு மாட்டு எருவு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் இது செலவு தண்ணி மட்டும்தான், வேறு எதுவும் செலவே கிடையாது. இது நல்ல வளர்ச்சி. ஆமாம் சார், நல்லா வரும். நல்லா ஹைட்டாக வரும். கிட்டத்தட்ட ஒரு 4 அடி ஹைட் வரும். இது 4 அடி 5 அடி ஹைட் வரும். நல்லா ஹைட்டாக வரும். இது வச்சு 6 மாதம் ஆகுது. ஆமாம், இது வச்சு 6 மாதம் ஆகும். இன்னும் 6 மாதம் ஆகும். மழை வெயில் எது வந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. தண்ணி மட்டும் தான். இது தண்ணி மட்டும் கொடுத்துருந்தோம். இங்கே இப்போ போட்டிருக்கோம், குட்டை இருக்குது, குட்டையிலேருந்து தண்ணியை தச்சு விட்ருவோம். ஏன்னா அதுவே வந்து உரமாயிடுச்சு, தண்ணியை உரமாயிடுச்சு. அது அச்சு மணி அதுவே போதும், அவ்வளோதான். நிறைய தண்ணி தேவைப்படுமோ? தண்ணிலாம் நிறைய தேவைப்படாது சார். இதுக்கு தண்ணி நம்ம நார்மலாக வாரத்தை ஒரு டைம் 10 நாள் டைம் தண்ணி விட்டா போதும், அவ்வளோதான். ஒன்றும் கிடையாது. நிறைய விஷயம் வெட்டி வேர் அப்படின்னு நான் நினச்சேன். கம்பெனியில் கொடுக்குறாங்க, அதை வாங்கி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கம்பெனி வாங்குறாங்க. சில பேர் வாங்குறது இல்லை அந்த மாதிரி. ஏன்னா 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா ஆகுது. அதுக்கு 1.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியாது.
1 லட்சம் வாங்குறது நீங்க சொல்ற நம்மளே நாத்து ஒரு 10 நாத்து வாங்கி நம்மளே அதை உற்பத்தி பண்ணிடலாம் போல இருக்கு. இல்லை நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன். இதை பார்க்குறவங்களும் உங்களுக்கு நாற்று வேணா கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு நாற்று நான் தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 20 நாற்று வாங்கிப்பாங்க, இல்லை 50 நாற்று கூட தரேன், ஒரு பேக்காக கூட தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பேக்னா 1 கிலோ 100 ரூபா கொடுத்தீங்கன்னா 100 நாற்று 200 நாற்று கூட கொடுத்துருவோம், நல்லா முடிஞ்சு போச்சு. நீங்களே வச்சு நீங்களே பராமரிச்சிக்கலாம். ஒரு வருஷம் wait ஆமா, எல்லாருமே வீட்டில் வச்சுக்கலாம், வீட்டில் சைடில் எங்கன்னா வச்சு விட்டா போதும், அப்படியே வேண்டிய நம்ம வேறு மட்டும் திருப்பி முளைக்கும். அதுக்கு ஒரு தடவை வாங்கினா போதும். ஒரு டைம் வாங்கினா போதும். இது வந்து பல ஆண்டுகள் பயிர் மாதிரி, இது வாழை மாதிரி. இப்போ எடுத்துட்டோம்னா அடுத்துக்கு கட் பண்ணிட்டு அப்படியே வச்சுமா திருப்பி அதே முளைச்சிக்கும். திருப்பி நாற்று வெளியே வாங்கணும் அவசியம் கிடையாது. இதுலேயே இப்படியே வச்சிடலாம், அதே வச்சிடலாம் அப்படியே. அப்ப இயற்கை உரம் கொடுத்தாலே போதுன்றீங்க. போதும், நல்ல வளர்ச்சி தான். நல்ல வளர்ச்சி தான். சார் நீங்க கெமிக்கல் பண்ணது யாருன்னா இதை பாத்துருக்கீங்களா நீங்க? இல்லை, நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கேன். நான் இங்கே லோக்கலில் இங்கே யாரும் பார்க்கல, நிறைய வந்து யூடியூப்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு டைம் வாங்கி 150 ரூபா சொல்கிறேன், 150 ரூபா வாங்கிட்டீங்கன்னா நான் வந்து நாங்களே மருந்துலாம் கொடுப்போம். அப்படியே மருந்து அவங்க காசு கேட்பானு தெரியாது. மக்களை ஏமாத்துறதுக்கு சுற்றுறாங்க, நிறைய கம்பெனி வச்சு இது மாதிரி சுற்றுறாங்க. என்ன பண்ணுறது, மக்களும் ஏமாந்து போகிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம மக்களும் உடனே வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணால் தான் விவசாயிகளுக்கு லாபம் வரும். நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணிவிட்டு அப்படியே அவன் விலை போலன்னுவான். அந்த கண்டென்ட் பார்ப்பாங்க, அந்த கண்டென்ட் இல்லைன்னுவான். அவங்க கொடுத்த பயிலே அவன் கண்டென்ட் இல்லைன்னுவான். அப்படியே அவன் என்ன பண்ணுவான், 50 60 தான் கேட்பாங்க கிலோ. நம்ம போட்ட முதல்ல வராது, என்ன பண்ணுறது, குத்து தான் ஆகணும். நீங்கள் அவங்ககிட்ட குத்துருவீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் ஒன்றும் கிடையாது, நான் 3000 செலவு பண்ணியிருக்கேன். எத்தனை பேக்கில் கட்டி மூட்டை கட்டி வச்சா போதும். வரவங்ககிட்ட அவங்ககிட்ட 2-3 கிலோ கொத்தா வச்சாவே நான் 1 வருஷம் விற்றுலாம். இப்படியும் பணமாக்கிடுவோம் நான் இதை. ஆமா, நானேமா 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்டு அவன்கிட்ட வாங்கிட்டு அவன் என்ன சொல்லுவான், அது வேற போட்டிட்டு கண்டென்ட் சரியில்லைங்க, ஆயில் கண்டென்ட் இல்லை அப்படின்னு கேட்டா என்ன பண்ண முடியும், நீங்க சரியா வளர்க்கல அப்படின்னுவான். நீ தாண்டா கண்ணு கொடுத்தான்னு கேட்டா, கண்ணு நான் கொடுத்தேன் ஆனா நீ சரியா பராமரிக்கலன்னுவான். தேவையில்லாத கான்செப்ட் அது. நம்மளே பார்த்துட்டு வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. பாருங்க, ஈசாவிலே இப்போ கிடைக்குது, அங்கங்க கிடைக்குது. உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்க ஃபோன் பண்ணி எங்கிட்ட நாத்தையோட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம நிறையலாம் கிடையாது. பேக் எடுத்தோம்னா எனக்கு ஒரு கிலோ 100 150 ரூபா 200 ரூபா, ஒரு பேக் 200 நாற்று 200 ரூபாய்க்கு கொடுத்துட்றோம். அவ்வளோதான், ஒரு நாற்று 1 ரூபா, அவ்வளோதான். ஒரு நாற்று 1 ரூபா. இப்போ 10 நாத்து எத்தனை நாள் நீங்க வந்து 60 மாசம் இல்லை, ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருந்தது. அதுவும் வந்தது, ஒரு 6 மாதம் மேலே இருந்தது. 6 மாதம் 1 வருஷம் கிட்ட இருந்திருக்கும். 1 வருஷம் பார்த்து சும்மா எடுத்து வச்சு பார்க்கலாம். பார்த்தா எல்லா பேக்குமே வந்துச்சு, எல்லா நாற்றுமே வந்துச்சு. 10 நாத்து வாங்கிட்டு வந்தீங்க, 10 எப்படி 600 ஆக்குனீங்கன்னு கேட்டேன். அது வந்து ஒரு நாற்று வச்சாவே ஆயிடும். இங்க பாருங்க, இது ஒரு நாற்று தான். அந்த 10ல் 1, 100ல் 1, 600ல் 1. இந்த 600ல் 1 எத்தனை பார்த்தீங்களா, இது 50 நாற்று இருக்குது. இது அப்படியே திரும்ப இன்னொரு பேக்ல வச்சா ஆமா, இது தனித்தனியா பிரிச்சிடலாம். 50 பிரிக்கணும். இதை 50 பிரிச்சு ஒன்று வச்சா போதும். 50 பேக் வச்சோம்னா அது 50 பேக் 50 கிலோ. ஆமா, அப்படியே மல்ச்சிங் ஆகினே இருக்குது. அப்படியே இருக்குது. இப்போ இந்த 600 பேக்னா, இந்த 600 பேக்ல 650 6 5 30 3000 நாற்று இருக்குது. இப்போ இதில் வச்சது 600 நாற்று தான். ஆனா இப்போ எடுத்துமோனா நம்ம கட் பண்ணி வேறு மட்டும் எடுத்துட்டோம்னா 3000 நாற்று இருக்குது. இந்த 3000த்துல திருப்பி வச்சோம்னா திருப்பி 3000 5 அப்படியே மாறினே இருக்க வேண்டியதுதான். நிறைய வெற்றிவேர் அப்படின்றது அது உண்மையிலேயே அது வெற்றிவேரா பேர் வெற்றிவேர். ஆமா, வெற்றிவேர் கிடையாது. இல்ல வெற்றிவேர். ஆமா, வெற்றி தான் வச்சிருக்காங்க. ஆமா, வெற்றிவேர். ஆமா, வெற்றிவேர். ஆமா, நல்ல ஒரு இயற்கை உணவு வந்து நிறைய. இந்த இப்போ இதில் பானெல்லாம் ரெடி பண்ணி தராங்க. இந்த நாட்டு மருந்து கடைங்களா, இல்லை இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடையெல்லாம் போனேன்னு வச்சிங்களேன், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இந்த இது சர்பத் பண்றாங்க. சர்பத்தில் நிறைய யூஸ் பண்றாங்க. ஆமா, வெற்றிவேர் சர்பத் நிறைய யூஸ் பண்றாங்க. நல்லா வாசனையா இருக்கும், சாப்பிட்ட உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது. இதே நம்ம சிறப்பு மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆமா, சிறப்பாக பண்ணிக்கலாம். நல்லா என்ன பண்ணுவோம், காய வச்சு நல்லா கொதிக்க வைக்கிறாங்க. அப்படியே வந்து சக்கரை தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்சு இதை எடுத்து இந்த கான்செப்ட் அதில் போட்டு நிறைய பண்றாங்க. நிறைய கான்செப்ட் பண்றாங்க. 2 பேர் வந்து பார்த்துட்டு கேட்டு போய்க்கிறாங்க என்கிட்ட. மொத்தமாக கொடுத்துருங்க, மொத்தமாக தரத்துக்கு விருப்பம் இல்லை. மக்களுக்கு எல்லாரும் தரணும்ல, ஒருத்தருக்காக கொடுத்துட்டா முடியாது. நமக்கு வந்து ஆயில் கண்டென்ட் எடுக்காமல் தர போறோம். அதனால மக்களும் நம்மகிட்ட கொய்யா நிறைய பேர் கொய்யா வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 பேர்கிட்ட கொய்யா வாங்குறாங்க நம்மகிட்ட. அவங்களுக்கு எதுவும் தரணும்ல, அவங்களுக்கு போக மீச்சு தான் வெளியில போகும். நம்ம எல்லாருக்கும் தரணும்ல. ஒருத்தருக்கே கொடுத்துட்டா அவர் அதிகமாக நம்மகிட்ட விவசாயி வந்துட்டு கம்மியாக விலை வாங்கி அது அதிகமாக வைக்கிறாங்க. நம்மகிட்ட 100 ரூபா நினச்சி அவன் 300 ரூபா வைப்பான். இந்த ஆயில் கண்டென்ட் எடுக்காமல் தரோம் நம்ம. ஆமா, இப்போ அடிச்சாவே நம்ம மாட்டு மந்தத்தில் இப்போ 200 ரூபா வைக்கிறாங்க கிலோ. நம்மகிட்ட 150 ரூபாய் கேட்டிருக்காங்க. முதல்ல கொண்டு வந்து கொடுங்க, எப்படி பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. 100 ரூபா வாங்கினோட நம்ம பெரிய விஷயம் தான். நல்ல லாபம் தான், நல்ல லாபம் தான். இது வந்து நிறைய பேர் வெற்றிவேர்ன்றாங்க. இது வெற்றிவேர் கிடையாது, வெற்றிவேர். வெற்றிவேருக்கு ஏற்ற மாதிரி இது வைக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து வெற்றி ஆகலாம் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லிங்க. பார்க்குற விவசாயிகள் கண்டிப்பாக உருவாக்கணும்னு நினைக்கிறேன். நான் கேட்டுக்கிறேன், நிறைய விஷயங்களை பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி.